ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி கொத்து பார்க்க போகிறோம். தக்காளி கொத்து இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். இது சாதத்துக்கு சப்பாத்திக்கெலாம் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். பல்லாரி ஒரு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 காணமாதிரி உரித்து வச்சுருக்கிறேன். வெள்ளைப்பூடு ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, தக்காளி ஒரு 6-5 தக்காளி பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்வோன்னு பார்ப்போம். ஆயில் 2-3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகும் 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், வெள்ளைப்பூடு ஒரு 5-6 பூடு உரித்து போட்டிருக்கிறேன். பொடி வெங்காயமும் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். நம்ம எவ்வளவு தக்காளி எடுக்குமோ அதுக்கு தந்தால வெங்காயமும் நறுக்கி போட்டுக்கணும். இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ தக்காளியை நம்ம போட்டு அதை வதக்கணும். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், உப்பு தேவைக்கானது போட்டுக்கணும். நல்லா வேகணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கணும். காஷ்மீர் தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் பொடி 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன். இதை நல்லா போட்டு வதக்கணும். இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் வைக்கிறேன். தண்ணிலாம் சேர்க்காம நம்ம வதக்குறோம். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு வதக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். இப்போ சாம்பார் சாதத்துக்குன்னா நம்ம சாம்பார் பொடி திரிச்சதை 2 ஸ்பூன் போட்டு அதை விறகி நல்லா வதக்கி சாதத்துக்கு போட்டு விறகி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி தொக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி ரோஸ்ட் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ தக்காளி தொக்கை சப்பாத்தி போட்டு வச்சுருக்கிறேன். அது மேலே நல்லா தடவி ரோல் பண்ணிடணும். அப்படியே ரோல் பண்ணி லஞ்சு பாக்ஸில் நம்ம வச்சிடலாம். இது பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் வச்சு கொடுத்தா பிள்ளைகள் அப்படியே எடுத்து கடித்து சாப்பிட்டுக்குவோம். கையிலெல்லாம் ஒன்றும் ஆகாது. நல்லா பொதும்பி இருக்கும், மெதுவாகவும் சப்பாத்தியும் இருக்கும். பிள்ளைகளுக்கு சாப்பிடலாம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணி சம்படத்தில் லஞ்சு பாக்ஸில் வச்சாச்சு. இது என் பிள்ளைகள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இப்படி தான் நான் செஞ்சு கொடுப்பேன். எல்லாம் போட்டி போட்டு பையங்கள்லாம் எடுத்து சாப்பிட்ருவாங்க. நல்லாவும் இருக்கும் சப்பாத்தி. பிள்ளைகளுக்கு நீங்களும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.